வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. செம்மணி புதைகுழி தொடர்பாக ஸ்ரீலங்காவின் தொல்லியல் பேராசிரியரின் அறிக்கையும் முதற்கட்ட அறிக்கைகளாக வெளிவந்து தமிழர்கள் மீதான குரூரங்களின் சாட்சியப்படுத்தல்களில் ஒரு புதிய ஆதாரத்தை வழங்கியுள்ளது. இந்த அறிக்கையிடல்கள் செம்மணி புதைகுழியுடன் குற்றவியல் சம்பவங்களுக்கும் தொடர்புபடும் வகையில் தடயங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருப்பதால் இந்த தடயங்கள் சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் செம்மணியில் மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு அனைத்துலக தடயவியல் நிபுணர்களின் சோதனைகள் தேவை என்ற தமிழர் தரப்பின் நீண்டகால கோரிக்கை நேற்று வெளிப்பட்ட நிபுணர்களின் அறிக்கை மூலமும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கொக்கு தொடுவாய் பகுதியில் வெளிப்பட்ட புதைகுழியில் உள்ள மனித எச்சங்களுக்குரியவர்கள் மரணித்தமைக்கு துப்பாக்கிரவைகள் மற்றும் எரிகணை வெடிப்பு போன்ற கந்தக நாசகாரமே காரணம் என வெளியான புதிய தரவுகள் ஸ்ரீலங்கா படைத்துறையிடம் பொறுப்பு கூறலை கோரும் நிலையில் செம்மணி புதைகுழியிலும் குற்றவியல் சம்பவங்களுக்கு தொடர்புகள் உண்டு என்ற புதிய ஐயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கொக்கு தொடுவாய் புதைகுழி எச்சங்களுக்குரியவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த புதைகுழியில் விடுதலை புலிகளின் சீருடைகளின் எச்சங்கள், அடையாள இலக்க தகடுகள் போன்றவை ஏற்கனவே வெளிப்பட்டாலும் அது ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து வெளிப்பட்டமைதான் முக்கியமான ஒரு விடயம். இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் செம்மணி புதைகுழியில் வெளிப்பட்ட எச்சங்களுக்குரியவர்களின் மரணங்களில் குற்றவியல் தொடர்புகள் உள்ளதான துன்பியல் செய்தி வெளிப்படுகிறது. போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஐநாவின் சிறார் நிதியமான யுனிசெப் அன்பளிப்பாக வழங்கிய நீல நிறமான புத்தகப்பை ஒன்றும் ஒரு விளையாட்டு பொம்மையும் வெளிப்பட்டன. இவ்வாறான தடயங்களுடன் தான் சிறிய உருவங்களை கொண்ட எலும்பு எச்சங்களும் மீட்கப்பட்டன. உயிருடன் இருக்கும் போது பெற்றோரால் ஆசையுடன் சூட்டப்பட்ட தமிழ் பெயர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த எச்சங்களுக்கு அவர்களின் உண்மையான பெயர்கள் இப்போது இல்லை. மாறாக S25, S48, S56 என்பதே அந்த எச்சங்களின் பெயர்களாக உள்ளன. இந்த எச்சங்களில் ஒன்றாக ஒரு இளவல் தமிழ்ச்சியின் எச்சங்களும் உள்ளது. இந்த எச்சம் S25 என தடயவியல் அடையாளத்தை கொண்டுள்ளது. இவ்வாறு S25 அடையாளம் காணப்பட்ட இந்த இளவல் எலும்புக்கூடு 4 அல்லது 5 வயதை கொண்ட சிறுமியினுடையதாக இருக்கலாம் என நேற்று சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அத்துடன் இன்னொரு விடயமாக இந்த சிறுமி போலவே S48, S56 என அடையாளமிடப்பட்ட புரிதான 2 எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கும் இந்த சிறுமியின் எச்சத்துக்கும் உயிரியல் தன்மையில் ஒத்த தன்மைகள் இருப்பதாகவும் சட்ட மருத்துவ அதிகாரியின் இந்த அறிக்கையிடலில் குறிப்பிடப்பட்ட விடயமானது அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் குறிப்பாக சகோதர சகோதரிகள் என்ற ஊகங்களுக்கும் பலமான ஆதாரங்களை வழங்கிக் கொள்வதையும் அவதானிக்க முடிகின்றது. ஆகையால் கொக்கு தொடுவாயில் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டி தொகுதிகள் அவை விடுதலை புலிகளின் போராளிகளாக இருந்தாலும் ஒருவேளை போர்க்களத்தில் கொல்லப்பட்ட தமது சகாக்களை விடுதலை புலிகளின் சக உறுப்பினர்களே புதைத்ததாக ஒரு காரணத்தை கூற முனைந்தாலும் இந்த புதைகுழி இருக்கும் இடம் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம் என்பதுதான் நாசகாரங்களின் பண்டோரா பெட்டியை அகலமாகவே திறக்கின்றது. இதே போலவே செம்மணியிலும் இவ்வாறான நாசகார பண்டோரா பெட்டி திறக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் S25, S48, S56 ஆக உள்ள எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த புதைகுழியில் உள்ள பின்னணி கூட்டு படுகொலை சார்ந்த பெரும் திகிலான குரூரமான காரணங்களுடன் தொடர்பு படுவதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஆகையால் JVPயின் AKDR அரசாங்கம் இப்போது செம்மணியில் வெளிப்பட்ட இந்த எச்சங்களுக்கும் சுயாதீனமான அனைத்துலக விசாரணைகளை அனுமதிப்பதே தார்மீகமாகும். ஆனால் AKDR தரப்புக்கு அவ்வாறான நோக்கங்கள் இருக்க முடியாது என்பதும் வெளிப்படையானது. இதனால் தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களை ஒரு துருப்புச் சீட்டாக்கி இதுவரை காலமும் வெளியாகாத சில விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளதாக பரபரப்பாக குறிப்பிடுவதுடன் தேசிய மற்றும் அனைத்துலக மட்டத்தில்
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை மையப்படுத்தி சிலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் புதிய பரபரப்பை கிளப்புகிறது. அதாவது சுவிஸில் தற்போது வசிப்பதாக கூறப்படும் பிள்ளையானின் முன்னிய சகாவான அசாத் மௌலானா உட்பட்ட சில முகங்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள் அழைத்து வரப்படுவார்கள் என்ற விடயத்தை இகேடிஆரின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச நேற்று தெரிவித்தார். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கிழக்கில் பிள்ளையானின் சகபாடிகளான இனிய பாரதி புனைவேர் குமாரசாமி புஷ்பகுமாரும் அவரது முக்கிய சகாபாடியாக இருக்கக்கூடிய சசிதரன் தவசீலனும் இருளோடு இருளாக சென்ற ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவுகளால் அதிரடியாக தூக்கப்பட்ட நிலையில் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக இதுவரை காலமும் வெளியாகாத சில விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளதால் எதிர்வரும் நாட்களில் தேசிய மற்றும் அனைத்துலக மட்டத்தில் அதிரடி கைதுகளுக்கு சாத்தியங்கள் உள்ளதாக ஏகேடி தரப்பு குறிப்பிடுகிறது. கடந்த ஏப்ரல் முதல் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் 90 நாள் தடுப்பு காவல் 3 மாத காலத்தை கடக்கும் நிலையில் தமிழர்களின் உதிரப்பலியில் கொழும்பு ஆட்சி அதிகார மையங்களுக்கு உள்ள குற்றங்களின் மைய புள்ளியை செம்மணி போன்ற இடங்களில் அதிகம் தொட்டுக்கொள்ளாமல் வெகு கவனமாக கொழும்பு நகர தலைப்படுகின்றது. உள்ளூரில் தமிழர்களின் தரப்பில் இவ்வாறான பெரு உதிரப்பலி சார்ந்த அரைந்து சொல்லுதல்கள் இடம்பெற அமெரிக்காவில் 2.0 டொனால்ட் ட்ரம்ப் இந்தோனேஷியாவுக்கு இலங்கைக்கு விதித்த 30% வரியை விட மிக மிக குறைவாக தற்போது 19% வரியை அறிவித்தமை ஸ்ரீலங்காவுக்கு புதிய புலியை கரைக்கிறது. முன்னர் இலங்கையை விட 2% அதிகமாக 32% வரி இந்தோனேஷியாவுக்கு விதிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்ப் நகர்த்திய இந்த தந்திரத்தால் வேறு வழியின்றி இந்தோனேஷியா தனது நாட்டில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கும் அதன் எரிசக்தி சந்தைக்கும் உணவு சந்தைக்கும் போயிங் நிறுவனத்திடமிருந்து 50 விமானங்களை கொள்வனவு செய்வதான சில கதவுகளை அகல திறந்ததால் இந்தோனேஷியாவுக்கு 19% வரி என்ற ட்ரம்பின் அறிவிப்பு வந்துவிட்டது. அதாவது ஏற்கனவே இந்தோனேஷியாவுக்கு அறிவிக்கப்பட்ட 32% வரியை தற்போது ட்ரம்ப் 19 குறைத்திருக்கிறார். இந்தோனேஷியாவுக்கு 19% வரி அறிவிக்கப்பட்டமையானது கொழும்பின் நிலையை அகப்பட்டு கொண்டாரையா திம்மட்டி பட்டர் என்ற நிலைக்கு நகர்த்தியுள்ளது. ஏனென்றால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி துறை, ரப்பர் உட்பட்ட சில ஏற்றுமதி தொழில்துறைகள் வியட்நாம், இந்தியா, இந்தோனேஷியா போன்ற பிராந்திய போட்டியாளர்களுடன் அமெரிக்க சந்தையில் முட்டிமோது நிலையில் ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்காவுக்கான இறக்குமதிக்கு 30% வரி என்ற விடயம் கொழும்புக்கு பாதகமான ஒரு விடயம். ஏற்கனவே இலங்கைக்கு இந்தோனேஷியாவும் அமெரிக்க சந்தையில் கடுமையான போட்டியை வழங்கி வரும் நிலையில் இப்போது இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 30% வரியை விட மிக மிக குறைவாக 19% வரி இந்தோனேஷியாவுக்கு ட்ரம்பால் அறிவிக்கப்பட்டுள்ளமை ஸ்ரீலங்காவின் ஆடை ஏற்றுமதி உட்பட்ட துறைகள் இன்னமும் அடிவாங்கும் என்ற நிலைமையை நீட்சிப்படுத்துகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே வியட்நாமுடனும் ஸ்ரீலங்காவை விட குறைவாக 20% வரி ஒப்பந்தத்தை அறிவித்திருப்பதும் கொழும்புக்கு இன்னொரு பாதகமான விடயம். இது எவ்வாறு இலங்கை உட்பட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் புதிய வரியை அறிவித்த பின்னர் அவரே வரி குறைப்பு செய்த முதலாவது நாடாக இந்தோனேஷியா மாறியுள்ள பின்னணியில் வரலாற்றில் முதன்முறையாக இந்தோனேஷியாவின் முழுமையான சந்தையும் அமெரிக்காவுக்கு திறந்து விடப்பட்டுள்ளதாக ட்ரம்பும் பெருமை கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த செய்தி ஏகேடிஆர் தரப்புக்கும் டீலா நோ டீலா ஆட்டத்தை தீவிரப்படுத்துகின்றது. குறிப்பாக ஏகேடி கண்ணா லட்டு தின்ன ஆசையா இந்தோனேஷியா போல இலங்கையையும் அமெரிக்க எரிசக்தி துறைக்கும் அமெரிக்க விவசாய பொருட்களுக்கும் திறந்து விடுவீர், அமெரிக்க இறக்குமதிகளை தடையற்றதாக ஆக்குவீர் என்ற செய்தி கொழும்பை நோக்கி சொல்லப்படுகின்றது. இப்போது அகப்பட்டு கொண்ட திம்மட்டிப்பட்ட நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா தரப்பில் நாளை மறுதினம் அதன் குழு விழுந்தடித்துக் கொண்டு அமெரிக்காவுக்கு பறந்து ஆகஸ்ட் 1 முன்னர் 30% வரியை மேலும் குறைக்கும் வகையில் தீவிரமான பேச்சுக்களை நடத்தவுள்ளது. இலங்கைக்கு ஆரம்பத்தில் 44% வரி என ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அந்த வரி தற்போது 30% நிலையில் 44ஐ 30 மாற்றிய ட்ரம்ப் ஐயா இந்த 30% ஆக குறைந்தது 20% மாற்றிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அபயமளித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கெல்லாம் முன்னர் இருந்த 10% வரியெல்லாம் வேண்டாம், 30ஐ 20 மாற்றிக் கொள்ளுங்கள் ஐயா என்ற பாணியில் நாளை மறுதினம் 18 வாஷிங்டனுக்கு பறக்கவுள்ள ஸ்ரீலங்கா குழு இறைஞ்சுதல்களுடன் தனது தங்கணத்தோம் ஆட்டத்தை வாஷிங்டனில் நடத்தவுள்ளது. ட்ரம்பிடமிருந்து ஆக குறைந்தது 20% வரியை பெறும் ஆட்டமாக இது இருந்தாலும் விடாக்கண்டர் கொடாக்கண்டரான ட்ரம்போ இலங்கை பிழைத்து போகட்டும் என தளர்வுகளை அறிவித்துக் கொள்வாரா, இல்லையென்றால் 20க்கு பதிலாக தனக்கு வழங்க வேண்டிய அவிர்ப்பாகங்களில் இறுக்கமாக நிற்பாரா என்பது இந்த வாரத்தில் தெரிந்துவிடும்.
இந்தோனேஷியாவது பரவாயில்லை, அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 50 ஜெட் விமானங்களை வாங்கிக் கொள்வதாக ட்ரம்புக்கு உறுதியளித்துக் கொண்டு விட்டது. ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை ஒரு விமானத்தை கூட சொந்தமாக வாங்க முடியாத வகையில் அதன் நிதி நிலைமை உள்ளது. இதனால் தான் 12 வருட பழமையான ஏர்பஸ் விமானத்தை, அதுவும் அமெரிக்க குத்தகை நிறுவனத்திடமிருந்து புதிய வர்ணத்தை அடித்து குத்தகைக்கு எடுத்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அந்த விமானத்தை ஏதோ புதிய விமானம் போல டமாரம் அடித்து காலிமுகத்திடலில் தாழ்வாக பறந்து வித்தைகள் எல்லாம் காட்டியிருந்தமை வேறு விடயம். தற்போது ட்ரம்ப் அறிவித்த 30% வரியால் இலங்கை உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே பீதியுடன் எச்சரிக்கை அடைந்து விட்டனர். இதனால் இப்போது ஸ்ரீலங்காவின் சில நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வெற்றிலை வாக்கு வைத்து அழைத்து ஒப்பந்தங்களை மேற்கொள்கின்றன. அந்த வகையில் அமெரிக்காவின் மருத்துவ நிறுவனத்துக்கு இலங்கையின் உயிரி தொழில்நுட்ப சந்தையில் ஒரு முக்கியமான வகிவாகத்தை வழங்கும் வகையில் $1 மில்லியன் முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்று நேற்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை பகிரங்கப்படுத்திய ஏகேடிஆரின் ஊடக பிரிவு மருத்துவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இலங்கைக்கு இந்த ஒப்பந்தத்தால் நன்மைகள் வெறுமென சொல்லி சமாளித்துக் கொள்ள முனைந்தாலும் இந்திய பிரியனர் மற்றும் சீன தோழனுக்கு வழங்கப்படக்கூடிய இவ்வாறான ஒப்பந்தங்கள் 2.0 டொனால்ட் ட்ரம்பின் ஆட்டத்தால் வேறு வழியின்றி அமெரிக்காவை மையப்படுத்தி உருவாக்கப்படுகின்றன என்பதுதான் இங்கு உண்மையின் தருணமாக தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்கள் நினைக்க கொண்டால், கடுமையான கடன் நிலையை ஒரு சாபமாக கொண்ட பிரான்சில் அடுத்த ஆண்டுக்குள் 43 பில்லியன் யூரோவை சேமிக்கும் வகையில் பிரதமர் பிரான்சுவா பைரூ நேற்று தனது திட்டங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் இதுவரை பிரான்சில் மே 8 நாளும் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு அடுத்த நாள் வெறும் விடுமுறை நாளும், அதாவது லந்தி பக் எனப்படும் ஈஸ்டர் திங்களும் இனிமேல் பொது விடுமுறை தினங்களாக இருக்காது என்ற விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த ஆண்டில் பிரான்ஸ் மக்கள் தமது 2 விடுமுறை நாட்களை இழந்து கொள்வார்கள். அடுத்த ஆண்டு 40 பில்லியன் யூரோவை சேமிப்பதற்கும் பிரான்சின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பற்றாக்குறையை 4.6% குறைப்பதற்கும் இவ்வாறான நகர்வுகள் அவசியம் என குறிப்பிடும் பிரதமர் ஒவ்வொரு செகண்டுக்கும் பிரான்சின் கடன் 5000 யூரோவால் அதிகரிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். 2029 ஆண்டுக்குள் பிரான்சின் கடனை திடப்படுத்த விரும்பும் அரசாங்கம் பெரும்பாலான அரசு செலவினங்களை முடக்கவும் திட்டமிடுகின்றது. இதன் அடிப்படையில் பாதுகாப்பு துறையை விட ஏனைய துறைகளில் அடுத்த ஆண்டுக்கு நிதி இறுக்கங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக 2026 ஆண்டுக்கு திட்டமிடப்பட்ட சுகாதார செலவினத்தில் 10 பில்லியன் யூரோ அதிகரிப்பை அரைவாசியாக குறைக்க அரசாங்கம் விரும்புகின்றது. இதேபோல புதிய வருமான வரி சீர்திருத்தத்தால் அதிக ஓய்வூதியம் பெறுபவர்களும் வரிக்கு பங்களிக்க வேண்டிய நிலைமை வர உள்ளது. இதேபோல குடும்ப நலன்புரி கொடுப்பனவுகள் மற்றும் மருத்துவ விடுமுறை கொடுப்பனவுகளிலும் இறுக்கங்கள் வர உள்ளன. நலன்புரி கொடுப்பனவுகளில் இடம்பெறும் மோசடியை தவிர்க்கவும் நகர்வுகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளன. ஆனால் இவ்வாறான நகர்வுகளை அரசாங்கம் செய்வதற்கு திட்டமிட்டாலும் தற்போதைய நிலையில் நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பை விட எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையாக இருப்பதால் பிரதமர் இந்த பரிந்துரையை நகர்த்தினால் அது அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் என்பது யதார்த்தமானது. ஆயினும் இவ்வாறான ஆட்சி கவிழ்ப்பு ஆபத்தை பொருட்படுத்தாமல் பிரான்சுக்கு தான் நன்மை செய்ய விரும்புவதாக கூறும் பிரதமர் பைரூ தனது பரிந்துரைகளை முன்னகர்த்த தலைப்படுவதால் பிரான்ஸ் அரசியலில் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் தீவிரமான கொதிநிலைகளுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பிரான்ஸ் தனது அதிக கடன் நிலையை குறைக்கும் சில இறுக்கங்களை பரிந்துரைக்க அயல்நாடான பிரித்தானியாவிலும் யுனிவர்சல் கிரெடிட் எனப்படும் நலன்புரி திட்டத்தால் பலனடையும் குடியேற்ற பின்னணியை கொண்டவர்களின் தரவு எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தால் முதன்முறையாக வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் ஏறக்குறைய 8 மில்லியன் மக்கள் யுனிவர்சல் கிரெடிட் நலன்களை பெற்ற நிலையில் அவர்களில் 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் எனவும் இதில் பிரெக்சிட்டுக்கு முன்னர் பிரித்தானியாவில் வாழவும் வேலை செய்யவும் உரித்து பெற்ற சுமார் 7 லட்சம் குடிமக்கள் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பொதுவாக சலுகைகளை பெற முடியாத உரித்துக்கள் இல்லாத தற்காலிகமாக வாழும் குடியேறிகளிலும் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த யுனிவர்சல் கிரெடிட் உரிமையை கோருவதாகவும் புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவை பொறுத்தவரை வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து நாட்டில் 5 ஆண்டுகள் வசித்து நிரந்தர வதிவிட உரித்தை பெற்ற பின்னர் தான் இந்த யுனிவர்சல் கிரெடிட் உரிமையை கோர முடியும் என்ற நிலைமை உள்ளது. இந்த நிலையில் இந்த சலுகைகளை கோரும் முறையான பணிகளில் இல்லாத வெளிநாட்டு குடிமக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் பிரித்தானியாவில் நிரந்தர அல்லது குடியேற்ற தகுதி அந்தஸ்தை தகுதி பெறுவதற்கு முன்னர் காத்திருக்க வேண்டிய காலத்தை இரட்டிப்பாக்க போவதாக தொழிற்கட்சி அரசாங்கம் கூறுகிறது. அத்துடன் அடுத்த வருட ஏப்ரல் முதல் யுனிவர்சல் கிரெடிட் நிதியில் சுகாதாரம் தொடர்பாக வழங்கப்படும் சலுகைகளும் வெட்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வெளியான இந்த புள்ளிவிவரங்கள் அதிர்ச்சியூட்டும் புள்ளிவிவரங்கள் என சாடியுள்ள பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி
தொழிற்கட்சி அரசாங்கம் நலன்புரி அமைப்பின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து விட்டமைக்கு இவை தெளிவான சான்றுகள் எனவும் குறிப்பிட்டுள்ளது. பிரித்தானியாவில் வாழும் வெளிநாட்டு குடியேறிகளுக்கு நலன்புரி சலுகைகள் அதிகமாக வழங்கப்படக்கூடாது என்பதே எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.